ஒன் டே நம்ம கிறிஸ் டாட்டன் ஒரு டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான். கண்ண முழிச்சு பார்த்தா அவன் ஒரு மேஜிக் அகாடமில ஜீனியஸ் டீச்சரா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். பேரு கிறிஸ். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த உலகத்துல மான்ஸ்டர்ஸ தவிர எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ் மட்டும் மேஜிக் யூஸ் பண்ண முடியாத ஒரு இல்லீகல் பிளேயர். மான்ஸ்டர்னு டிசைட் பண்ணி அவனை கொல்லாம இருக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு லேசியான ஆனா சீக்ரெட்டா டேலண்டடான டீச்சர் மாதிரி நடிக்கிறது. அதுவும் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸா எல்லாம் ஏமாத்தணும். ஆனா அவன் ரோல கொஞ்சம் ஓவரா ப்ளே பண்ணிட்டான் போல. ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது வால்டார் அகாடமில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. கிராஜுவேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் மைக்கேல் ஃபாக்சனை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. மைக்கேல் பேசுறான். ஹலோ எவ்ரிவன், நான் மைக்கேல் ஃபாக்சன், வால்டார் அகாடமியோட செகண்ட் பேட்ச் கிராஜுவேட். அப்போ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் ஒரு ட்ரீ பிரான்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் நினைக்கிறான், நம்பவே முடியல, சிம்பிள் கிரீட்டிங்ஸ்க்கு கூட ஸ்ட்ரகிள் பண்ண பையன் இப்போ இங்க நின்னு பேசுறான். அவன் ஒரு டாக்கிங் காட்டன் ஸ்வாப் மாதிரி தான் இருக்கான். ஆனா மைக்கேல் தவிர வேற யாருக்கும் இந்த அளவுக்கு ஒயிட் ஹேர் இருக்காது. நல்லா வளர்ந்து போயிட்டான் மைக்கேல். நான் உன் ஹோம் ரூம் டீச்சரா இருந்தும் ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல. நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த 3 வருஷத்துல. ஒரு ஃபேண்டசி நாவல் ப்ரொட்டாகனிஸ்ட் பக்கத்துல கேரக்டரை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ மெயின் கொஸ்ட் முடிஞ்சிருச்சு. பை 3 வருஷம் ஓவர் த டாப் கேரக்டர் செட்டிங்ஸ். இப்போதான் என்னோட லாங் அவைட்டட் ஸ்லோ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா மைக்கேல் ஃபாக்சின், நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் ஒரு ட்ரூ மென்டர், ப்ரொஃபசர் கிறிஸ். இந்த பேரை கேட்டு கிறிஸ் ஷாக் ஆகுறான். ஏன் என் பேர் இங்க வருதுன்னு நினைக்கிறான். மைக்கேல் தொடர்ந்து பேசுறான். உங்களை பார்த்திருக்கலேனா நான் இப்போ இருக்கிற ஆளா இருந்திருக்க மாட்டேன். நான் வீக்கா பிட்டிஃபுல்லா இருந்தா கூட என்னை விட்டு கொடுக்காம கைட் பண்ண உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு அகாடமில இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குன்னு எனக்கும் தெரியும். சோ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க உங்களுக்கு ரீபே பண்ண. நான் உங்களை என் வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணுவேன். கிறிஸ் டாட்டன் ரொம்ப ஷாக் ஆகி, நோ நோ நோ, நீங்க தான் ப்ரொட்டாகனிஸ்ட். உங்க ஸ்டோரி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. உலகம் முழுக்க உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களை ரெக்ரூட் பண்ண எவ்வளவு ஸ்கவுட்ஸ் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மைக்கேல் ஃபாக்சின் அப்புறம் சொல்றான், நான் மட்டும் இல்ல, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் உங்களால ட்ரெயின் பண்ணப்பட்டு ஒரே ஒரு பர்பஸ்க்காக இங்க சேர்ந்திருக்கோம், கிறிஸ் டாட்டனை ஃபாலோ பண்ண. நாங்க 5 பேரும் கிறிஸ் டாட்டனுக்கு எங்க லாயல்ட்டியை பிளட்ஜ் பண்றோம். கிறிஸ் டாட்டன் ஸ்டன் ஆகி, வெயிட், இது என்ன சிச்சுவேஷன்? எப்படி இது நடந்துச்சு? நான் ஒரு ஆர்டினரி பவர்லெஸ் பர்சன், வேற உலகத்துல இருந்து வந்தவன், ஒரு ஸ்பெல் கூட பண்ண முடியாது. நான் கேரக்டர் செட்டிங்ஸை மிஸ் பண்ணிட்டேனா? கிறிஸ் டாட்டன் அவனோட ஸ்டோரிய சொல்றான். இது வால்டார் அகாடமில டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. கார் ஆக்சிடென்ட் நடந்த அப்புறம் அவன் அன்கான்ஷியஸ் ஆகும்போது ஒரு சிஸ்டம் விண்டோ அவன் முன்னால ஓபன் ஆகுது. மெயின் குவெஸ்ட், த எர்த் காட்ஸ் விஷ், a நியூ லைஃப், accept quest, yes or no. கிறிஸ் டாட்டன் சர்ப்ரைஸா பார்த்துட்டு, என்ன பார்க்கறேன், நான் சாக போறேனான்னு நினைக்கிறான். அந்த ஒரு வார்த்தையை பார்க்கும் வரைக்கும் ஐ வாண்ட் டு லிவ், நான் இங்க சாக மாட்டேன், என் லைஃப் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மொமெண்ட்ல அவன் வாழத சூஸ் பண்றான். ஹெசிடேட் பண்ணாம எஸ் பட்டனை பிரஸ் பண்ணிடுறான். அப்புறம் அவன் கண்ணு நாவல் உலகத்துல திறக்குது. ஷாக்கா முழிக்கிறான். ஒரு லேடி அவன் முன்னால நிக்கிறாங்க. கிறிஸ் டாட்டன் முழிச்சதுல சந்தோஷமா இருக்காங்க. கிறிஸ் டாட்டன் சுத்துமுத்தும் இருக்கிற விஷயங்களை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறான். வெயிட், அவன் மெசேஜ் விண்டோவை பார்க்க முடியாது. ஆனா முக்கியம், கிறிஸ் டாட்டன் அந்த லேடி கிட்ட இருந்து அவன் பேரை கேட்டப்போ சர்ப்ரைஸ் ஆகுறான். அப்புறம் அந்த லேடி கிறிஸ் டாட்டனுக்கு அவனோட ஐடி கார்டை கொடுத்துட்டு சொல்றாங்க, எஸ் மிஸ்டர் கிறிஸ் டோன், இதோ உங்க ஐடி. கிறிஸ் டாட்டன் அவன் ஐடி கார்டை பார்க்கறான். அதுல அவன் ஒரு நியூ டீச்சர்னு இருக்கு. அவன் பேரு கிறிஸ் டாட்டன் அண்ட் வால்டார் அகாடமியோட டீச்சர். அவன் நியூ டீச்சர் அட் வால்டார் அகாடமி. வெயிட், இது ஜாப்பனீஸ் கூட இல்ல. ஏன் என்னால படிக்க முடியுது? இன்னைக்கு உங்க ஃபர்ஸ்ட் டே. என்ட்ரன்ஸ் செரிமனி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஆனா ட்ரெயின் ஆக்சிடென்டா இருந்ததால அகாடமி புரிஞ்சுக்கும். ட்ரெயின் ஆக்சிடென்டா? அப்புறம் அவன் அந்த லேடி கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ, மிரர் இருக்கான்னு கேக்குறான். அப்போ சிஸ்டம் விண்டோ அவன் முன்னால ஓபன் ஆகுது. மெயின் quest, the earth gods wish 1 by 1. Welcome. You have been reincarnated as Chris Dawn, a new teacher at Valdar Academy. You will spend the next 3 years completing quest as Chris Dawn. கிறிஸ் டாட்டன் நினைக்கிறான், நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா? அதான் அந்த சீசி இசைக்கே லைன்ஸ் நேச்சுரலா இருந்துச்சு. அண்ட் வால்டார் அகாடமி, அது நான் ஃபன்னுக்காக படிச்ச ஃபேண்டசி நாவல்ல இருந்து த ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் கிங் ஹீரோ. ஒரு வீக் ப்ரொட்டாகனிஸ்ட் டீமன் பிளட் லைனை யார் அவேக்கன் பண்ணி எல்லா எனிமீஸையும் ஸ்வீப் பண்ணி வேர்ல்ட் டாமினேஷன் அண்ட் ஒரு ஹேரமோட முடியுது. கிளாசிக். ஆனா அது கொஞ்சம் நாள் ஆச்சு. எத்தனை சாப்டர்ஸ் படிச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. யாரு இந்த கிறிஸ் டோன்? கிறிஸ் டாட்டன் சிஸ்டம் விண்டோவை பார்க்கறான். A teacher must have disciples. Reach the front gate of Valdar Academy within the time limit. Reward map of Valdar Academy.
ஏப்ரல் 1 ரிமைனிங் டைம் மிட்நைட் பெனால்டி டெத். கிறிஸ் டாட்டன் பெனால்ட்டியை பார்த்துட்டு பெரிய ஷாக் ஆகுறான். சிஸ்டம் விண்டோவை பஞ்ச் பண்ணி பெனால்டி டெத், நான் இப்போதான் சாவடிச்சேன், இப்போ ஃபெயில் ஆனேன்னா மறுபடியும் சாவடிப்பேன்னு சொல்றியா? அந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. அவங்க சிஸ்டம் விண்டோவை பார்க்க முடியாது. அவளுக்கு கிறிஸ் டாட்டனோட ப்ராப்ளம் புரியல. அவ, மிஸ்டர் கிறிஸ், உங்களுக்கு ரெஸ்ட் வேணும். வெயிட், யார்கிட்ட கத்துறீங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே கிறிஸ் டாட்டன் அகாடமிக்கு கிளம்புறான். வழியில முணுமுணுக்குறான். நான் அவங்கள சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ண ஃபோர்ஸ் பண்ணேன், ஆனா இன்னும் கொஞ்சம் உடல் வலியா இருக்கு. அதுவும் ஒரு நியூ டீச்சரா ஸ்டார்ட் பண்றது கசி இல்லாம ரொம்ப கஷ்டம். என் சேவிங்ஸ்ல பாதி அந்த கிளினிக்ல போச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கரன்சி கோல்டு அண்ட் அகாடமி இங்கிருந்து ஹாஃப் டே வாக். அதுவும் கிறிஸ் யாரு? எனக்கு எப்பவுமே இந்த ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் பண்ண ஆசையா இருந்தது. கிறிஸ் டாட்டன் அவனோட ஸ்டேட்டஸை பார்க்க ஸ்டார்ட் பண்றான். ஃபேம் 0 ஷட் இன் மேஜிக். மேஜிக் எஸ் ஹியூமன் மேஜிக் கிறிஸ்டல். ஸ்ட்ரென்த் எஃப் குட் கண்டிஷன். அஜிலிட்டி எஃப் லைக் அ ஸ்னேல். டிஃபென்ஸ் எஃப் லைக் அ வெட் ஷீட் ஆஃப் பேப்பர். ஸ்கில் இல்லீகல் பிளேயர்ஸ் cannot யூஸ் ஸ்கில்ஸ். கிறிஸ் டாட்டன் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி, டாட் வாட், 3 எஃப்பும் என்னால ஸ்கில்ஸ் யூஸ் பண்ண முடியாதா? ஓகே, ஸ்டாட்ஸ் ஒரு விஷயம், ஆனா என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது அண்ட் இல்லீகல். நான் பைரேட்டட் வெர்ஷன் வழியா ரீஇன்கார்னேட் ஆயிட்டனா? இது ரொம்ப மோசம், ரியலி பேட். இந்த வேர்ல்ட் செட்டிங்ல மேஜிக் யூஸ் பண்ண முடியாதவங்க மான்ஸ்டர்ஸ் மட்டும்தான். அண்ட் நான் கான்டினென்ட்டோட டாப் அகாடமில டீச்சர் ஆக வேண்டியவன். இது மோசம் இல்ல, இது ஒரு டெத் சென்டென்ஸ். ஓடி போயிடலாமா? இந்த அளவுக்கு போனா என் லாஸ்ட் வேர்ட்ஸ் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஆனா நான் மான்ஸ்டர் இல்லைன்னு உண்மை சொல்றேன் நீ இருக்கும். ஆனா கிறிஸ் டாட்டன் ரிமைனிங் டைமை பார்க்கறான். அது 23 hours 52 minutes and 48 seconds. சோ அவன், புரிஞ்சது, எனக்கு இதுக்கு டைம் இல்ல, இது என்னோட செகண்ட் சான்ஸ், ஒரே ஒரு லக். என் ஃபேம் ஷட் இன் மேஜிக்னு லிஸ்ட் ஆயிருக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஒரு ஆன்லைன் கேம்ல 2 ரியலிஸ்டிக் ரோல் பிளேயிங்காக ரிப்போர்ட் ஆயிருக்கேன். அது நல்லதுன்னு அர்த்தம். சோ நான் ஒரு மிஸ்டீரியஸ் சூப்பர் பவர்ஃபுல் மேஜ் மாதிரி நடிப்பேன். ஆனா என் ட்ரூ ஸ்ட்ரென்த்தை எப்பவுமே காட்ட மாட்டேன். 3 வருஷம் நான் நடிச்சு சர்வை பண்ணுவேன். அப்போ வேல்டர் அகாடமி கேட்ட பாக்குறோம். ஒரு மான்ஸ்டர் ஸ்டாச்சு கீ கேட்ட கார்ட் பண்ணுது. ஆனா அது ரொம்ப போர்டா இருக்கு. என்ட்ரன்ஸ் செரிமனி 1 வாரம் முன்னாடி நடந்துச்சு. சோ யாருமே இல்ல. அப்போ அது ஒரு டேஞ்சரஸ் விஷயத்த ஃபீல் பண்ணுது. அதனால ஸ்டோன் ஸ்டாச்சு ஸ்வெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. முன்னாடி பார்த்தா நம்ம புரோட்டகனிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு டேஞ்சரஸ் ஆரா வருது. அது பயந்துக்கிட்டு, இந்த பையன் என்ன பெரிய மேஜிக்கல் பவர், டீச்சரா இருக்கணும், நியூ டீச்சருக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்டேன். அகாடமி டீச்சர்ஸ்க்கு மான்ஸ்டரஸ் பவர் இருக்கிறது நேச்சுரல் தான், ஆனா இது அதை விட ரொம்ப பெருசு. அந்த தலையில இருக்கிற ஸ்கார், காடு மிருகம் மாதிரி கருப்பு முடி, நிலவு மாதிரி வெளி ஸ்கில், நல்லா இருக்கிற கண்ணு, இது சாவு. சாவே மனித ரூபத்துல இருக்கு. அந்த ரெட் பிளாக் ஐஸ் கவுண்ட்லெஸ் எண்ட்ஸ பாத்திருக்கு. அவன் பின்னாடி ஒரு எம்டி இருக்கு, ஒரு ஹெவி எம்டினஸ். கிறிஸ் டாட்டன் மான்ஸ்டர் முன்னாடி நின்னுட்டு, என்ன மாதிரி ஒரு கல்ல கேட்ல வச்சிருக்கிறது அகாடமிக்கு ஒரு டிஸ்கிரேஸ். மான்ஸ்டர் பயந்துகிட்டே, நீ யாரு, உன் பேர் என்ன, பர்பஸ் என்னன்னு கேக்குது. புரோட்டாகனிஸ்ட் சிரிச்சுட்டு, நியூ டீச்சர் கிறிஸ் டோன், இப்போ கேட்ட திறக்கிறேன். அப்போ கிறிஸ் டாட்டன் அகாடமிக்குள்ள போறான். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்து இருக்கான். தட் வாஸ் க்ளோஸ். நான் சீரியஸா அது என்னோட முடிவுன்னு நினைச்சேன். சரி, டைமுக்கு வந்துட்டேன். ஹே, இந்த கேரக்டர் செட்டப் நல்லா தான் இருக்கு. நான் இதுக்கு டோட்டலி அன்மோட்டிவேட்டட் அல்டிமேட் டீச்சர்னு பேர் வைப்பேன். ஒரு டெட் பீட் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தூங்குறான், ஆனா உண்மையிலேயே ஒரு பேட்டில் ஹார்ட் அண்ட் ஓவர்வெல்மிங் பவர்ஃபுல் வாரியர். புரோட்டாகனிஸ்ட்க்கு ஷார்ப் இன்சைட்ஃபுல் அட்வைஸ் கொடுக்குற ஆள். அவனோட பாஸ்ட்ல கிறிஸ் அவனோட தப்பால ஒரு டியர் பர்சனை இழந்துட்டான். அவன் ராக் பாட்டமா அடிச்சான். அப்போதான் அகாடமி ஹெட்மாஸ்டர் அவன் முன்னால வந்தாரு. அப்படிதான் அவன் ரிலக்டண்டா இங்க வந்தான். இந்த பேக் ஸ்டோரியில ரொம்ப முக்கியமான பார்ட், அவன் ட்ராமடைஸ்ட் அண்ட் இன்னொரு டிசைப்பிளை எடுக்க மறுக்கிறான். ஆனா அவன் அரகன்ட்டும் கூட. உங்க வீக்னஸ்லாம் எனக்கு டீச் பண்ண கூட லாய்க் இல்லைன்னு நினைக்கிறான். என் மேஜிக்க பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆகு, இது ஒர்க் ஆகும். கிறிஸ் டாட்டன் அவனோட தாட்ஸ்ல ரொம்ப என்க்ரோஸ்டா இருக்கான். அவனோட த்ரோட்ல இருந்து ரத்தம் வருதுன்னு கூட அவனுக்கு தெரியல. ரத்தத்தை பார்த்த உடனே வலியும் மயக்கமும் அவனை அடிக்குது. அப்போதான் சிஸ்டம் விண்டோ அவன் முன்னால ஓபன் ஆகுது. குவெஸ்ட் கம்ப்ளீட். யூ ரிசீவ்ட் வேல்டர் அகாடமி மேப் ஃபார் 1 by 1 as a reward. கிறிஸ் டாட்டன் கோபமா கத்தி, இது ஜோக்கா? மேப்ப மறந்துரு, என்னை ஹீல் பண்றதுக்கு ஏதாவது கொடு. இந்த செட்டிங்ல என்னால இன்ஃபர்மரிக்க கூட ஓட முடியாது. அப்போதான் ஒரு ஸ்டூடெண்ட் கிறிஸ் டாட்டன் பின்னாடி வந்து, சார் நல்லா இருக்கீங்களா ன்னு கேக்குறான்.